மார்க்கெட் விலை கொஞ்சம் பெஸ்டா தான் கொடுக்குறாங்க. ஸ்பீக்கர் எடுத்துட்டோம்னா தொடக்க விலை என்னவா இருக்கும்? 1500 பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஸ்டார்டிங் 13 பாத்தீங்கன்னா 18 ரூபாயில இருந்து கொடுக்குறோம். ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம். வெளியூர்ல இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம். எம்ஆர்பியே பாத்தீங்கன்னா 29500 ரூபாய் 15 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். அலாய் வீல் ஆகட்டும், சீட் கவர் ஆகட்டும், மேட் ஆகட்டும், ஸ்பாய்லர் ஆகட்டும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆர் ஆகட்டும், ஆண்ட்ராய்டு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. மழை டைம் ஹைவேஸ்ல மிஸ்ல ஓட்டும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கும். சின்ன வண்டி ஆகட்டும், பெரிய பிரீமியம் செக்மெண்ட் ஆகட்டும், எல்லா வண்டியுமே நம்ம டோட்டலா இருக்கு. லோ ரேட்டும் இருக்கு, ஹை ரேட்டும் இருக்கு. 5 ரூபாய்க்கும் சிஸ்டம் இருக்கு. ஆனா அதோட குவாலிட்டி அவ்வளவுதான் இருக்கும். கஸ்டமர் வர்றாங்க, மாடல் பார்த்து வாங்க, மாடல் பார்த்து வாங்கிடுவாங்க. அது பண்ணக்கூடாது. கம்பெனிக்கார இந்த வண்டி கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பான். கடைக்காரங்க பண்ண மாட்டாங்க. லைட் வெயிட்னா வீல் பிரேக் ஆயிரும், ஓவர் வெயிட்னா சாக்கப் சரண்டா கம்ப்ளைண்ட் ஆயிரும். புதுசுனா நமக்கு வாப்லிங் இஷ்யூஸ் வாரண்டி இருக்கு, அலைன்மென்ட் வாரண்டி இருக்கு, ஏதாச்சும் ஒரு பெயிண்டிங்கே வாரண்டி இருக்கு. வீல் வாங்க சஜஷன் ஐடியா இல்லாட்டி கால் பண்ணாலும் சரி, கடைக்கு வந்தாலும் சரி, நாங்க ஃபுல்லா ரெக்கமெண்ட் பண்றோம். புது ஷாப் ஓபன் பண்ணிருக்கீங்க, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. எப்போ நம்ம வீல் நிறைய பண்ணுவோம். இது போக வீல் கூட ஆக்சரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம் புதுசா. அலாய் கூட அக்சரிஸ் கொடுக்குறீங்க. டோட்டல் கார்டு எல்லா ஸ்பேருமே நம்ம இருக்கு. இப்போ இருக்கு. இப்போ நீங்க வீல்ல இருந்து ஆக்சரிஸ், ஆண்ட்ராய்டு ஆகட்டும், ஸ்பாய்லர் ஆகட்டும், மேட் ஆகட்டும், எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. பிரைஸ் எடுத்துட்டு வந்தா உங்ககிட்ட கம்மியா இருக்குமா? அலி நம்ம ரொம்ப கம்மியா அலாயில் கொடுப்போம். அது போக ஆக்சரிஸ் ரொம்ப கம்மியா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரும்பு கடை பாத்தீங்கன்னா என்எஸ் பேக்கரிக்கு நேர் ஆப்போசிட்ல நம்ம டிரைவ் ஸ்டைல் லொகேஷன் இருக்கு. புது வண்டி வந்தா நம்ம வண்டி என்னென்ன தேவையோ, அலாய் வீல் ஆகட்டும், சீட் கவர் ஆகட்டும், மேட் ஆகட்டும், ஸ்பாய்லர் ஆகட்டும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆர் ஆகட்டும், ஆண்ட்ராய்டு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அலாய் வீல மட்டும் நம்ம தனி செக்மெண்ட் எடுத்துட்டு தொடக்க விலை எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பிரைஸ் வந்து உங்ககிட்ட இருக்கும்? நம்ம ஸ்டார்டிங் 13 பாத்தீங்கன்னா 18 ரூபாயில இருந்து கொடுக்குறோம். இப்போ எல்லாமே அலுமினியம் எல்லாமே ரொம்ப ரேட் அதிகமாகிட்டு இருக்கு. 18 ரூபாய்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. 18 ரூபாய் நம்ம ஸ்டார்டிங் பண்ணி கொடுக்குறோம். 13 இன்ச் வீல் பாத்தீங்கன்னா 18 ரூபாய் ஸ்டார்டிங்னா அதே நல்ல குவாலிட்டியான பிரீமியமான வீல் 25,000 வரை இருக்கு. இப்போ உங்ககிட்ட அலாய் வீல் எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன வண்டிகள் எல்லாம் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. எல்லா வண்டியுமே இருக்கு. சின்ன வண்டி ஆகட்டும், பெரிய பிரீமியம் செக்மெண்ட் ஆகட்டும், எல்லா வண்டியுமே நம்ம டோட்டலா இருக்கு. லோ ரேட்டும் இருக்கு, ஹை ரேட்டும் இருக்கு. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 12 இன்ச்ல இருந்து இருக்கு. மாருதி 800 ஆகட்டும், ஆல்டோ கியா ஆகட்டும், எல்லா வண்டியுமே நம்ம ஸ்டார்டிங் இருக்கு. 13 இன்ச் பாத்தீங்கன்னா இது வந்து மாருதி 800, ஆல்டோன்னு எல்லாம் மாட்டிக்கலாம். ஓ சரி சரிங்க. இந்த வீல் வந்து 18 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் பண்ணிக்கலாம். குவாலிட்டியா வேணும் அப்படின்னா அதே வீல் பிளாட்டி பிராண்ட் இருக்கு. நல்ல பிரீமியமா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். இப்போ இதுக்கு என்ன பிரதர் வித்தியாசம்? தூக்கி பாருங்களேன். ரெண்டுல எது குவாலிட்டி நினைக்கிறீங்க? இதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. இதுதான் வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா. பட் இதுதான் அலுமினியம் வந்து குவாலிட்டியா இருக்கும். இல்ல பிளாட்டிங்கிறது நல்ல பிரீமியம் செக்மெண்ட், நல்ல பிராண்டட், டாப் பிராண்டட். இது விட ரொம்ப லைஃப் இருக்கும் அலுமினியம். நல்ல கம்மியான வரவங்களுக்கு இது கொடுப்போம். நல்ல பிரீமியமா வேணும், லக்ஸரி லுக் வேணுங்கிறவங்களுக்கு பிளாட்டி ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நம்ம. உங்க ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான கஸ்டமர்ஸ்க்கும் ப்ராடக்ட் வச்சிருக்கோம். விலை கம்மியா வரவங்களுக்கு இருக்கு, நல்ல பிரீமியமா நல்ல குவாலிட்டியா வேணுங்கிறவங்களுக்கு இருக்கு. இது அதே 13 இன்ச் இதெல்லாம் பிளாட்டி பிராண்ட், நல்ல ரெட் லைன் வர மாதிரி இருக்கும். எல்லா வண்டியும் நீங்க மாட்டிக்கலாம். அதே பாத்தீங்கன்னா இது மல்டி வோல்ட் டைப். எல்லா வண்டியுமே நீங்க மாட்டிக்கலாம். 13 இன்ச் 800 ஆகட்டும், ஜென் ஆகட்டும், மாருதி அல்டோ ஆகட்டும், செலுரி ஆகட்டும், உண்டா எல்லா வண்டியும் நீங்க மாட்டிக்கலாம். இது ரெண்டுமே நல்ல பிரீமியமான குவாலிட்டி. பாத்தீங்கன்னா நல்ல ஐஎஸ்ஐயோட வந்திருக்கும். இப்போ ஒரு விஷயம் என்ன மேஜர் இம்பாக்ட் பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே இந்தியன் பிராண்டா தான் இருக்கு. ஒரு 2 இயர்ஸ் பேக்ல பாத்தீங்கன்னா நிறைய சைனீஸ் பிராண்ட் இம்போர்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து சைனீஸ் ஸ்டாப் ஆயிருச்சு. அப்ப கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா இந்தியன் பிராண்டான்னு பார்த்து வாங்கிடுறாங்க. எல்லாருமே ஐஎஸ்ஐ சீல் இருக்கா பார்த்து வாங்குறாங்க. பட் இப்போ வர எல்லா வீலும் ஐஎஸ்ஐ சீல் இருக்கும். மக்கள் வந்து குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் வாங்குறாங்க. பட் யாரும் அதை பத்தி சொல்ல மாட்டாங்க. கஸ்டமர் வந்து எல்லாமே இந்தியன் பிராண்ட் கொடுக்குறாங்க. பட் இந்தியன் பிராண்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வேற பிராண்ட் எடுத்தீங்கன்னா இது இந்தியன் பிராண்ட் தான். சரிங்க. இதுக்கு வாரண்டி வராது. இதுக்கு வாரண்டியோட வந்துரும். இது இந்தியன் பிராண்ட், இது இந்தியன் பிராண்ட் தான். ரெண்டுக்கும் ஐஎஸ்ஐ சீல் இருக்கும். இது வந்து கடை வாரண்டி, ஷாப் வாரண்டி தான் வரும். இதுக்கு வந்து கம்பெனி வாரண்டி கார்டு மாதிரி வந்துரும். எங்க போனாலும் இப்போ வாரண்டி 2 இயர்ஸ் வாரண்டி, 3 இயர்ஸ் வாரண்டிங்கறாங்க. கம்பெனிக்காரனே வாரண்டி தர மாட்டான். பட் கடைக்காரங்க வாரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பிராண்ட் ஜீட்டா பிராண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நியோட பிரீமியம் செக்மெண்ட். நியோ வீல் எல்லாமே நல்ல ஃபேமஸான ஃபெமிலியரான பிராண்ட். அதோட பிரீமியம் ஜீட்டா. இதுக்கு வாரண்டி 1 இயர் வாரண்டி லாகின் ஆகி வந்துரும். எல்லா வீலும் வாரண்டி லாகின் ப்ராப்பரா தான் கொடுக்கும். யூஸ்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுத்துக்கிறது இல்ல. யூஸ்டு எக்ஸ்சேஞ்ச் வர வீல்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். பழைய வீல் வேணும்னாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் வாங்கியிருப்போம். அந்த வீல் நல்ல கொடுத்துடலாம். ஓகே. அப்ப யூசரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங் பிரைஸ்னா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு? 10 to 12 குள்ள ஸ்டார்டிங் பண்ணிக்கலாம். யூசர் ரொம்ப ரேர் தான். புது வண்டி வர்றாங்க, புது வீலே போக பாக்குறாங்க. கார் எல்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டம் எல்லாம் தார் புக் பண்றாங்க. இதெல்லாம் தாருக்குன்னு வர வீல். அதெல்லாம் 75 ல இருந்து ஆமா தாருக்குன்னு வரது. குவாலிட்டி பாருங்க, என்ன சைஸ் இருக்குன்னு பாருங்க. அதான் தாருன்னு வந்தாங்கன்னு வைங்களேன். இப்ப எக்ஸ்யூவி வர கார்ல கொடுத்துறாங்க. ட்ரிட்டாக்கு வர 18 இன்ச் கொடுத்துறாங்க. தாரு கொடுத்துறாங்க. விலை கம்மி கஸ்டமர் வாங்கி போயிடுறாங்க. அதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி பண்ணக்கூடாது. நான் ஒரு வண்டிக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வெயிட் இருக்கு. அது கால்குலேட் பண்ணி வாட்டணும். ரொம்ப வெயிட்டா போடக்கூடாது, ரொம்ப வெயிட் கம்மியா போடக்கூடாது. அது பேஸ் பண்ணி தான் போடணும். கஸ்டமருக்கு தெரியாது. கஸ்டமர் வர்றாங்க, மாடல் பார்த்து வாங்கிடுவாங்க. அது பண்ணக்கூடாது. ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வெயிட் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்க மாருதி கார் எடுத்தாலும் அவனுக்கு தெரியும் என்ன வெயிட் வேணும், என்ன குவாலிட்டி வேணும் அவனுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி கம்பெனி வில் டிசைன் பண்ணுவாங்க. இம்போர்ட் என்ன பண்றாங்கன்னா மொத்தமா வெயிட் வச்சுட்டுருவாங்க. காமனா கம்பெனிக்கார சொல்லி கொடுப்பான். இந்த வண்டி கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பான். கடைக்காரங்க பண்ண மாட்டாங்க. டிசைன் பிடிச்சதா கொடுத்து காசை வாங்கிடுவாங்க. அவ்வளவுதான். லைட் வெயிட்னா வீல் பிரேக் ஆயிரும், ஓவர் வெயிட்னா சாக்கப் சரண்டா கம்ப்ளைண்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஏதோ ஒன்னு தெரியாம கஸ்டமர் வாங்குறது ரொம்ப ரிஸ்க். அலாய் வீல்ல நம்ம இது பண்ணனும்னாலுமே இவ்வளவு விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுதான் வாங்கணும். தெரியாம இது பண்ணாலும் பிரச்சனை தான். இப்போ வண்டி புதுசா வாங்கிருக்காங்க, இதுனா வரைக்கும் அலாய் வீல் பத்தி அவங்க பெருசா நாலேஜ் இல்ல. அவங்க இப்ப ஏதாவது ஒரு ஷாப்ல போய் நம்ம கிட்ட இல்லாம வெளியிலேயே போய் ஏதாவது அலாய் வீல் வாங்க போறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் இது தெரிஞ்சுட்டு நீங்க போய் வாங்கிக்குவாங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? நீங்க வீல் வாங்க சஜஷன் ஐடியா இல்லாட்டி கால் பண்ணாலும் சரி, கடைக்கு வந்தாலும் சரி, நாங்க ஃபுல்லா ரெக்கமெண்ட் பண்றோம். எப்படி வேணும், எப்படி பண்ணக்கூடாது ரெக்கமெண்ட் பண்றோம். சூப்பர். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வெளியே
வாங்கிட்டோம். ஜஸ்ட்னால எங்களுக்கு கால் பண்ணி என்ன இந்த மாதிரி நாங்க வீல் வாங்கலாம்னு இருக்கோம், ஒரு சஜஷன் வேணும்னா நாங்க ஐடியா கொடுக்குறோம். வாங்காட்டாலும் அவசியம் இல்லை, கடைக்கே வர வேண்டாம், கால் பண்ணா சஜஷன் கொடுக்குறோம். ஒரு ஹெல்ப் பண்றதுக்கும் நீங்க ரெடியா இருக்கீங்க. ஸோ தாராளமா பிரதரோட நம்பர் கீழே கொடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹை ரெண்ட் மாடலுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறீங்களா? பாருங்க, இது எல்லாமே 17 இன்ச் வீல். இப்போ வர எல்லா வண்டியும் 17 இன்ச் தான் வரும். கியா ஆகட்டும், கிறிஸ்டா ஆகட்டும், எல்லா வண்டியுமே 17 இன்ச். 17 இன்ச்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீல் ஒவ்வொரு வெயிட்ல இருக்கும். இப்போ இந்த வீல் பாருங்க, இது 17 இன்ச், என்ன வெயிட் இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? இந்த வீல் என்ன வெயிட் இருக்கு? லைட் வெயிட்டா இருக்கும். சிவிக்ல எடுத்தீங்கன்னு வைங்களேன் 17 இன்ச் போடுவாங்க, ஸ்விஃப்ட்டுக்கு 17 இன்ச் போடுவாங்க. நம்ம ரொம்ப வெயிட் போடக்கூடாது, ஸ்விஃப்ட்டுக்கு ரொம்ப வெயிட் போடக்கூடாது, பட் கிறிஸ்டாக்கு வெயிட் கம்மியா போடக்கூடாது. அந்த கால்குலேஷன் பார்த்து நம்ம வீல மாட்டணும். அந்த மாதிரி சஜஷனால நம்ம கால் பண்ணா நம்ம சொல்லி கொடுப்போம். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த ஃபீல்ட் உங்களுக்கு எவ்வளவு வருஷம் பிரதர் எக்ஸ்பீரியன்ஸ்? 10 இயர்ஸ் இருக்கு அரௌண்ட். பழச ஆரம்பிச்சனால நமக்கு இவ்வளவு நாலேஜ்ல இருக்கு. ஏன்னா பழசுல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். அதே போல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மேஜர் எல்லாம் இனிஷியேட் பண்றாங்கன்னா எல்லாரும் புது வீல் மாட்டிடுறாங்க. புது வீல் மாட்டும் போது சென்டர் வந்து காடி உட்காராது, ரவுண்ட் ரிங் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இது வந்து சென்டர் ஹப் உட்கார மாதிரி தான் எல்லா ஓஇ வீலுமே இருக்கும். உண்டாயின்னு எடுத்தீங்கன்னா உண்டாய் கரெக்டா அந்த ஓஇ உட்காரும். கியான்னு எடுத்தீங்கன்னா கியா ஓஇ உட்காரும். பட் இந்த இம்போர்ட் எல்லாமே காமனா பெருசா வச்சுட்டுருவாங்க, எல்லா வண்டி சூட்டாத மாதிரி வச்சிருவாங்க. இப்போ நீங்க உண்டாய் வீல தூக்கி கியால எல்லாம் போட முடியாது, இந்த சென்டருக்கு ஹப் உட்காராது. இது வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஹப் உட்காராடி என்ன ஆகும்னா மொத்த வீடு ஸ்டெட்டுக்கு வரனால வீல் வந்து ரன்னிங்ல வாப்லிங் வந்துரும். கம்பெனி வீல் நம்ம ஃபேன்சி போறோம், பட் சென்டர் காடி உட்காராது. அதுக்காக அந்த ரிங் நம்ம வச்சிட்டு இருக்கோம். ரிங் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ரிங் வரும். சைஸ் பாத்தீங்களா, ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கு. ஆமா, ஒன்னொன்னு ஒரு சைஸ் இருக்கு. எல்லா வண்டிக்கும் நம்ம ரிங் வச்சிருக்கோம். இந்த வண்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம ரிங் மாட்டி கொடுக்குறோம். அப்ப அந்த வாப்லிங் பண்ணும்போது அந்த மாதிரி வாப்லிங் எதுவும் ஆகாதுங்கறீங்க. அதே மாதிரி ரிங் நம்ம தனியா சேல் பண்ண மாட்டோம். வீல் வாங்கினா மட்டும் தான் ரிங் கொடுக்குற மாதிரி. நாங்க 2 பிராண்ட் ப்ரிஃபர் பண்றோம். நீங்க விலை கம்மினாலும் நாங்க கொடுக்குறோம், நல்லா ஜாஸ்தினாலும் கொடுக்குறோம். நீங்க இருக்கிற பிளாட்டி வீல்ஸ் நீங்க மோஸ்ட்லி எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. உட்கார்ந்து ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா பிளாட்டி வீல் பார்க்க மாட்டீங்க, ஜீட்டா மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பார்க்க மாட்டீங்க. ஓகே, நியோம் பார்க்கலாம், விண்டா பார்க்கலாம், நிறைய பிராண்ட் பார்க்கலாம். இல்ல அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு சிலவங்க கோயம்புத்தூர் இருப்பாங்க சொல்ல முடியாது, சென்னையில இருக்கலாம், கன்னியாகுமரி இருக்கலாம், பெங்களூர்ல கூட இருந்து பார்க்கலாம். வேற பக்கம் விசாரிச்சீங்கன்னா சரிச்ச பாருங்க பிளாட்டி நாங்க ரொம்ப கம்மியா கொடுப்போம். ஓகே, பிளாட்டி பிரீமியம் செக்மெண்ட் பிளாட்டி. அப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க மக்கள் தாராளமா வெளியில விசாரிச்சு பார்த்துட்டே கூட இங்க தாராளமா வாங்கிக்கலாம். நீங்க யூடியூப் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் கம்மியா தான் கொடுத்தாங்க. கண்டிப்பா சரி, நாங்க கம்மியா தான் நான் சொல்றேன். மார்க்கெட் விலையை கொஞ்சம் பெஸ்டா தான் கொடுக்குறேன். சரி, ஓகே. ஆஸ் ஆஃப் குவாலிட்டி வைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி பிரதர்? குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா கம்பெனிக்காரங்க தான் குவாலிட்டி வைஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து பிளாட்டி வந்து தைரியமா ஏன் நாங்க பண்றோம்னா பிளாட்டி கம்பெனிக்கார வாரண்டி தரோம். இப்போ நான் அஷூரன்ஸ் கொடுத்து யூஸ் இல்ல, திருப்பி நீங்க வரும்போது கம்பெனி நான் மாத்த தர மாட்டேன், கம்பெனிக்காரன் தான் மாத்த தரணும். ரைட். இந்த விண்டா இப்போ இந்த சில பிராண்டுக்குலாம் வாரண்டி கம்பெனிக்கார தர மாட்டான். ஏன் தர மாட்டான்னு அவனுக்கு தெரியும். இப்போ வந்து வாரண்டி தைரியமா தரேன்னா இவங்களுக்கு தெரியும், உனக்கு குவாலிட்டி லைஃப் இருக்குன்னு தெரியும், அதுக்காக தைரியமா வாரண்டி தரோம். அதுக்காக சொல்றேன், நான் சொல்லியே கொடுத்துருவோம். இந்த வந்து ப்ராடக்ட் வந்து அலுமினியம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும், விலையும் கம்மியா இருக்கும், சொல்லியே கொடுத்துருவோம். இப்போ ஒரு சில அலாய் வீல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா அந்த மாதிரி ஒரு டென்ட் ஆன மாதிரி ஒடிங்கின மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி புது வீல்ல மோஸ்ட்லி வராது, 100% வராது. நீங்க பழசு வேணும்னா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு, புதுசுல வந்து கண்டிப்பா வராது. நம்ம பழசு கொடுத்தா பழசு ஃபுல் கேரண்டி கொடுத்துருவோம். ஓகே, நீங்க ஏதாவது வாப்லிங் இஷ்யூ இருந்துச்சுன்னா பழசு நம்ம மாத்தி கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம வண்டியில இருந்து கழட்டி வாங்குறோம். சரிங்க. திருப்பி அது எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம ஒரு ஷூரில் கொடுக்குறோம், திருப்பி நம்ம வீல வாத்தி ரீப்ளேஸ் பண்ணிக்குவோம். புதுசுனா நமக்கு வாப்லிங் இஷ்யூஸ் வாரண்டி இருக்கு, அலைன்மெண்ட் வாரண்டி இருக்கு, பின்ன ஏதாச்சும் ஒரு பெயிண்டிங்கே வாரண்டி இருக்கு. அலுமினியம் வந்து பாத்தீங்கன்னா என்ன டிராபேக் ஆகும்னா அலுமினியம் மொத்த ஹீட்டையும் தாங்கும். சரி, அந்த ஹீட்டை தாங்கும் போது இங்க எல்லாம் பெயிண்ட் உளிஞ்சு வரும். பெயிண்ட் குவாலிட்டி இல்லாட்டி அந்த பெயிண்ட் உளிஞ்சு வந்து நம்ம வாரண்டி 1 இயர் வாரண்டி அதுக்கு வந்து 1 இயர் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். பிரதர், வெளியில ஒரு சில ஷாப்ல எடுத்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங் தனி சார்ஜ் வாங்குறாங்க. உங்க ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டிங் தனி சார்ஜ் வாங்குவீங்களா மாட்டீங்களா? நம்ம வந்து ஃபிட்டிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் நம்ம கடைக்குள்ள வண்டி வந்துச்சுனாலே வண்டி வச்சு கலர் சூஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ட்ரெண்டிங் கலர், நம்ம வண்டி வச்சு கலர் சூஸ் பண்ணலாம். வண்டி கலருக்கு என்ன பெஸ்ட்டோ அதை கொடுப்போம். நம்ம வண்டி பாத்தீங்கன்னா காப்பர் பாத்தீங்கன்னா ரெட் அந்த மாதிரி இதெல்லாம் மாட்டினா செமையா இருக்கும். அப்ப வண்டியோட கலர் வந்து வச்சு காட்டிடுவோம், சஜஷன் கொடுப்பீங்க, சஜஷன் பண்ணி வச்சு காட்டுவோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துறோம். ஃபிட்டிங் வந்து காஸ்ட் வாங்க மாட்டோம். அதே மாதிரி கேலிபர் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. சப்போஸ் யாராவது ஃபோன் பண்றாங்க வெளியூர்ல இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம். ஒரு டிரான்ஸ்போர்ட் நீங்களே அனுப்பிச்சு கொடுத்துறீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. இப்போ வரைக்கும் அலாய் வீல் பார்த்துட்டோம். அடுத்து அக்சரிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டீல் பண்றீங்க பிரதர்? நம்ம ஒரு காருக்கு தேவையான A to Z எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பிரைஸ் ஃபேக்டர்னு பார்த்து பிரைஸஸ் நம்ம பாத்தீங்கன்னா பெஸ்டா பண்ணி கொடுத்துறோம். கோயம்புத்தூர் இல்லாம நமக்கு சென்னை ஆகட்டும் எல்லா பக்கமும் இப்போ நம்ம ஆன்லைன்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா கார் அக்சரிஸை பொறுத்த வரைக்கும் காம்போல பயங்கரமா எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க ஷாப்ல அந்த மாதிரி காம்போ தான் இருக்கு? நம்ம ஷாப்ல அந்த மாதிரி காம்போ எதுவும் கிடையாது ப்ரோ. காம்போ பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் இதுல விழுந்துடுறாங்கன்னா இந்த ரேட்டு கம்மியா கிடைக்கும் சொல்லி மட்டும் அதுல விழுந்துடுறாங்க. ஆமாங்க, ஒன்னு ரேட்டு கம்மி, 10 வரைக்கும் ஒரு 2-3 பொருள் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்ப வாங்குற எங்களுக்கு நானும் உங்கள்ட்ட கேட்கறேன். இப்போ நீங்க ஒரு வண்டி வாங்குறீங்க, அந்த வண்டி வாங்கும்போது இவ்வளவு 1 லட்சம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வாங்குறீங்க. அப்ப நீங்க போடுற பொருள் நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டா போடலாம்ல. இந்த காம்போல வந்து மட்டும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீங்க எங்க வந்து மாற்றீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்னென்ன ஒயரிங் பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா? உள்ள தெரியாது, என்ன ப்ராடக்ட்ல யூஸ் பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. நீங்க இதோட குவாலிட்டி கம்மி பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மியா உங்களுக்கு கிடைக்கும். பிராண்டட் பாத்தீங்கன்னா நான் பிராண்டட் பண்ணா உங்களுக்கு ரேட் கம்மியா தான் கிடைக்கும், ஆனா லைஃப் வராது. ஸ்பீக்கர் நம்ம கடை நம்ம பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கருக்கு பண்ணா நம்ம டைரக்டா வண்டில ஒயர் நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, அதுக்கு 8 kg ஒயரை போட்டு தனியா தான் பண்ணுவோம். ஏன்னா அப்ப அதோட அவுட்புட் நமக்கு கிடைக்கும், அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வரும். இப்போ இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நீங்க அந்த மாதிரி 8 kg ஒயர் எல்லாம் போட்டு தான் பண்ணுவீங்களா? 8 kg ஒயர் போட்டு தான் கம்பல்சரி பண்ணுவோம். இப்போ கடையில ஒரு வண்டி நிக்குது, நீங்க லைவா பார்க்கவும் செய்யலாது. சோ இந்த வண்டி வந்து இப்போ மாற்றக்கா ஃபிட்டிங்கா ரெடியா இருக்கு. கேரளா வந்திருக்காங்க. சரிங்க, சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா
அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா இது மாதிரி ஸ்பீக்கர் எனக்கு வேணும்னு சொல்லி JBL தான் கேட்டிருந்தாரு. ஓகே 6 இன்ச் நம்ம அதை ஆல்டர் பண்ணி நம்ம பண்ணலாம். ஆனா அது வேணாம் சொல்லிட்டேன். கேட்டீங்கன்னா அவங்க அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் இருக்கும். ஆனா ஆல்ட்ரா பொறுத்த வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ல டோர்ல ஸ்பீக்கர் வராது. நம்ம ஆல்டர் பண்ணி தான் வைக்கணும். பண்ணி கொடுக்கறவங்க இருக்காங்க. ஆனா பண்ணி கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா அந்த சாட்டிஸ்ஃபை கிடைக்காது. அப்ப அதுக்கு நான் பையனை சஜஸ்ட் பண்ணி அதை போட்டு பாக்ஸ் பண்ணி 8 kg ஒயர் போட்டு ப்ராப்பரா பண்ண சொல்லியிருக்கேன். இதுக்காக ஒரு கேரளால இருந்து இங்க வந்திருக்காரு. அலைவில் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்சசரிஸ்லாம் பண்றனால பண்ணி கொண்டு வந்திருக்கு. ஃபாஸ்ட் மூவிங் அக்சசரிஸ்னா என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. ஃபாஸ்ட் மூவிங் சொல்லி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பவர் பத்துல சொல்லி பாத்தீங்கன்னா இந்த IPH ஆகலாம் ரெகுலர் ஃபாஸ்ட் மூவிங் நான் போய்கிட்டு இருக்கு. அது எல்லாமே ஸ்பாயிலர்ஸ் ஸ்பிளிட்டர் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே ரெகுலர் ஃபாஸ்ட் மூவிங் தான். அதிகமா டிராவல் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஆடியோக்கு வந்து முக்கியத்துவம் ப்ராப்பரா பின் டு பின். இப்போ 2-வே ஆடியோ பண்ணலாம், 3-வே பண்ணிக்கலாம். எல்லாமே எல்லா ஆடியோ பண்ணி கொடுத்து தான் இருக்கோம். எல்லாம் பேசிக்கான ஆடியோ போதும் அப்படி ஒரு கிளாரிஃபை பண்ற மாதிரி அப்படின்னா நீங்க கோல்டு ஃபின்ச்ல பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் போய்க்கலாம். இது ஜெர்மனோடது. ஏன் கேட்டீங்க இது இன்பில்ட் ஐசியோட வந்துடும். உங்களுக்கு 1 year ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிடும். இதுவும் ஹார்மன் பிராண்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி இந்த ஸ்பீக்கரும் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இது இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர் எல்லாம் போகும்போது நம்ம ஒரு பேசிக் ஆடியோ நம்ம போய்க்கலாம். அதாவது ஒரு டாப் அண்ட் வண்டி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுல ஃப்ரெண்ட்ல என்ன வரும் பாத்தீங்கன்னா சிஸ்டமும் பின்ன ஃப்ரெண்டு காமனண்ட் பேக்ல கோஎக்சல் இதுதான் பேசிக்கா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் வண்டி எடுத்துறவங்களுக்கு நம்ம டாப் அண்ட் அக்கௌண்ட் பண்ணி இதை நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் எனக்கு அக்யூரேட்டா வேணுங்கிறவங்க நம்ம 2 amp போட்டு 3 amp போட்டு ப்ராப்பரா பண்ணிக்கலாம். கோல்டு ஃபின்ச் வந்து நம்ம ஒரு பேசிக்கா இருக்க வண்டிக்கு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. போட்டுக்கலாம். 800 இருந்து இப்போ வர டாப் வர நீங்க ஐக்ராஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் போகும்போது கொஞ்சம் காசு அதிகமா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 15 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரியான கோல்டு ஃபின்ச் நான் வெளி மார்க்கெட்ல பார்த்தேனா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அதை விட அதிகமா தான் இருக்கும். அதாச்சும் நீங்க கோட் பண்ற 15 ரூபாய் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. அதிகமா தான் இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா இதுல MRP பாத்தீங்கன்னா 29,500 ரூபாய். 29,500 நான் சொல்றதா உங்களுக்கு ரேட்டா இருக்கும். நிறைய கடைகள் நாங்களும் வீடியோ எடுத்துருக்கோம். பார்த்துருக்க மக்களுக்குமே நிறைய தெரிஞ்சது என்ன அப்படின்னா MRP ஒரு பிரைஸ் போட்டிருப்பாங்க. ஆனா கடையில போனோம் அப்படின்னா நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு ப்ராடக்ட் ஒன்னு இருக்குல்ல. இப்போ நீங்க இதே சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய்க்கு நீங்க மார்க்கெட்ல வாங்கலாம். 5 ரூபாய்க்கும் சிஸ்டம் இருக்கு. ஆனா அதோட குவாலிட்டி அவ்வளவுதான் இருக்கும். காசுக்கு ஏத்த அந்த ஒரு இது இருக்குங்கறீங்க. பட்ஜெட் வைஸா பண்ணனும் பட்ஜெட் நம்ம பண்ணி கொடுத்துறலாம். ஸ்பீக்கர்ஸ் போகும்போது பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஹார்மன் பிராண்ட், ரெஃபரன்ஸ் பிரைமஸ் ரெஃபரன்ஸ் பிராண்ட் இருக்கு, இனோமெண்டா இருக்கு, பைனியர் பிளாபண்ட்ங்கற பிராண்ட் இருக்கு, சோனி, ஆல்பைன், டீட்ரக், இன்ஃபினிட்டி, JBL ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டும் உங்களுக்கு வந்துரும். ஸ்பீக்கர் எடுத்துட்டோம்னா தொடக்க விலை என்னவா இருக்கும் உங்க ஷாப் பொறுத்த வரைக்கும்? 1500 பண்ணி கொடுக்கலாம். அது பேசிக். நீங்க அடுத்து பிராண்ட் வைஸ் போகும்போது அந்த ரேட் வரும். அந்த மாதிரி ரேட் வரும். ஆனா அதுக்கான இம்ப்ரூவ்மென்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்க இப்ப ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்க்கு வர்த்தா உங்களுக்கு இருக்கும். வர்த்தா இருக்கும். இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு யார் மேல தப்பு இருக்கு டிரைவ் பண்ணும்போது அப்படிங்கறது நம்ம சேஃப்டி பர்பஸ் டேஷ் கேமரா இந்த ஃப்ரண்ட் டேஷ் கேமரா இருக்கு. இது உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா, வித் வாரண்டியோட 1 year வாரண்டி உங்களுக்கு வந்துரும். அதுல உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கு. கேபின் வித் இன்டீரியர் உள்ளேயும் நம்ம கேபின்ல ரெக்கார்ட் பண்ணனும். ஃப்ரண்ட் பேக் கேபின் அந்த வித் உங்களுக்கு வந்துரும். பிளஸ் உங்களுக்கு லைவ் ட்ராக்கிங் வண்டி நீங்க வேற இடத்துல கொடுத்துட்டு எங்க இருக்கா நீங்க அதுவும் நீங்க செக் பண்ணிக்கலாம். வித் சிம்மோட வந்துரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன் நம்மள்ட்ட இருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம பண்றோம்னா LED அப்கிரேட் பண்ணிக்கலாம். பேசிக்கா வர வண்டிக்கு பாத்தீங்கன்னா LED கொடுக்க மாட்டான். ஓகேங்களா, நம்ம அப்கிரேட் ஒயிட் லைட் வந்து மோஸ்ட்லி லுக் வைஸ் நல்லா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அப்ப என்ன ஒயிட் லைட் நம்ம LED அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த LED அப்கிரேட் பண்றது உங்களுக்கு என்ன யூஸ் கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வர வண்டி எல்லா வண்டியில பாத்தீங்கன்னா ஆலோதன் பல்பு தான் வரும். இந்த ஆலோதன் பல்புனால என்ன நம்ம வந்து பவர் அதிகம் பண்றதுக்கு 190 வாட்ஸ் நீங்க அதிகமா போடுவீங்க. அதை போடும்போது இதுக்கு என்ன கம்பேர் டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா இந்த ஹெட்லைட் டூம் பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் அடிச்சிடும். இந்த பல்பு பாத்தீங்களா, எதனால ஹீட் ரெடியூஸ் ஆகும்போது வெளியே வந்து பாட்டு பிளாஸ்டிக் தானே உங்களுக்கு. அதாவது மஞ்சள் அடிச்சிடும். மழை டைம்ல பாத்தீங்கன்னா பவர் பத்தாது. பாத்தீங்கன்னா அதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா வோல்டேஜ் பில் அவ்வளவுதான் கொடுத்துருப்பான். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் நீ இப்போ இந்த LED நீ வாங்குறீங்க. சரிங்க, இது LED வாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 240 வாட்ஸ் வருது. 240 வாட்ஸ்ங்கிறது ஒரு பல்போட வாட்ஸ் பாத்தீங்கன்னா 120 வாட்ஸ் வந்துரும். அக்யூரேட்டா வருது. அப்போ இது வந்து உங்களுக்கு பேட்டரி எஃபெக்ட் பேட்டரி ஏதாவது எஃபெக்ஷன் ஆகுமா கேட்டீங்கன்னா அதுவும் ஆகாது. ஏன் கேட்டீங்கன்னா வித் கட் அவுட்டோட கொடுத்துருவோம். அதாவது பவர் சர்க்குலேஷன் ஈக்குவலா வச்சுக்கும். புரியுதுங்க. ஓகேங்களா, நீ ஃபர்ஸ்ட் வண்டில கொடுத்தா பாத்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலா உங்க பேட்டரி கொடுத்துரும். பிளஸ் வித் ஃபேன் வந்துரும் உங்களுக்கு. இந்த ஃபேன் வரனால அந்த சொன்ன பாத்தீங்களா மஞ்சள் அடிக்குதுன்னு அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. ஹீட் வந்து வெளிய ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு மழை டைம் ஹைவேஸ்ல மிஸ்ல ஓட்டும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கும், பவர் வைஸ் நல்லா இருக்கும். அதனால இது நீங்க அப்கிரேட் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது போகணும் அப்படிங்கிறப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த ஃபாக் லாம்ப் இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா இது 3 கலர் கொடுத்துருவோம். ஒயிட், வார்ம் ஒயிட், மிஸ்ட் எல்லோ. இந்த ஒயிட்டிங் வார்ம் ஒயிட் மிஸ்ட் எல்லோ. ஒயிட்டிங் நீங்க சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம், வார்ம் ஒயிட்டிங் நீங்க ஹைவேல யூஸ் பண்ணிக்கலாம். வார்ம் ஒயிட்ங்கிறது உங்களுக்கு மழை டைம் ரைன் டைம் பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து விசிபிலிட்டி இருக்கு. அப்ப நீங்க வார்ம் ஒயிட் தான் யூஸ் பண்றது பெஸ்ட். அதே மாதிரி இந்த மிஸ்ட் டைம் ஹீல்ஸ் எல்லாம் ஏறும்போது பாத்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ல வந்து மஞ்சள் மிஸ்ட் எல்லோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த 3 பேர் வந்துரும். அப்போ இது உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கனால இது அதிகமா ஃபாஸ்ட் மூவிங்லாம் நம்மகிட்ட இருக்கு. இதுல உங்களுக்கு பிராண்ட் வைஸ்ல இருக்கு. இந்த ஜூலோங்கிற பிராண்ட் வந்துரும். இந்த கோல்ட் ஃபிஷ்ங்கிற பிராண்ட்ல இருக்கு. ஓகேங்களா, ஆனா
பிராண்ட் ஏற ஏற நீங்க பிராண்டுக்கு போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது நம்ம பிரைஸ் வேரியன்ட் ஆகும். சரிங்க. இன்னொரு விஷயம் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கும் இந்த பிராண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் மட்டும் பிராண்ட் வைஸ் மட்டும் தான். பிராண்ட் தான். ஆக்சுவலி குவாலிட்டில எந்த விஷயம் இருக்காது. இது வந்து சேம் வாட்ச் தான் இதுவும் படிக்கும். ஒரு சில பிராண்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் அதிகமாக கிடைக்கும். சரிங்க. ஆனா நீங்க அந்த பட்ஜெட்டுக்கு இது வர்த்தா இருக்கும். வேற என்னென்ன பண்றோம் பாத்தீங்கன்னா மேட். இப்போ ஒரு டீபோர்டு வண்டி கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து பேக் பம்பரு, கேரியர், சீட் கவர், நூடுல்ஸ் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, இன்னும் ஃபிலிம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அதுல அப்ப வண்டி இங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா கையோட இங்கே மாத்தி எல்லாமே நீங்க லைவா பார்க்கலாம். என்னென்ன பண்றோம்னு எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ஒரு கார் எடுத்துட்டீங்க, காருக்கு தேவையான கிரில், இது ஸ்பாய்லர் இருக்கு, எல்லாமே நம்ம பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன வேணும் எல்லாமே நீங்க கான்டாக்ட் பண்ணி நம்பர் கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அது ஐடியா இல்ல, ஒரு ஆடியோ ஒர்க் பண்ணணும், இந்த ஆடியோ ஒர்க் வந்து என்ன எப்படி பண்ணலாம், எல்லாரும் ஆடியோ ஒர்க்குன்னு ஒரு காமனான ஒரு கோஎக்ஸில் சிஸ்டம் போட்டா முடிஞ்சுன்றாங்க. அது ஆக்சுவலா அது கிடையாது. இல்ல நீங்க ப்ராப்பரா பண்ணணும்னா இப்ப நீங்க பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 20% நீங்க பண்ணிருக்கீங்க. இதுக்கு அடுத்து போகும்போது நம்ம ஆம்ப் போட்டு சப்பு மோனோ ஆம்ப் போடலாம். சரிங்களா? இது மாதிரி ப்ராசஸ் எல்லாம் போட்டு 2-வே கன்வெர்ட் பண்ணலாம், 3-வே கன்வெர்ட் பண்ணலாம். நிறைய இருக்கு. உங்களுக்கு பட்ஜெட் எப்படி, உங்க வண்டிக்கு எப்படி, இந்த நீங்க எப்படி கேட்பீங்களோ கஸ்டமர் சஜஷன் எப்படி கேட்போம். உங்களோட தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பா அதை சஜஸ்ட் பண்ணி ப்ராடக்ட் கொடுப்போம். பட் ஆனா ஒரு சில உங்களுக்கு இந்த வண்டிக்கு இது போட்டா பெஸ்டா இருக்குங்கிற அந்த மாதிரியான கருத்தும் நீங்க ஷேர் பண்ணிடுவோம். இந்த வண்டிக்கு இது நல்லா இருக்கும், இது இவ்வளவு. சில பேர் வந்து எனக்கு இந்த இது ஓகே, அமௌண்ட் எவ்வளவு பிரச்சனை இல்ல, நான் பண்ணி தரேன், அப்படி கிடையாது. வியாபாரத்துக்கு வெளியே பண்ணக்கூடாது. 4 மணி அவர் வேற ரெஃபர் பண்ணி நம்ம ரெகுலர் வரணும். கண்டிப்பா. அப்ப அதுக்கு உண்டானது என்ன அதை பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த ஃபிட்டிங் இதுக்கெல்லாம் நம்ம தனி சார்ஜஸ் மாதிரி பண்ணுவீங்களா? இல்ல சார்ஜஸ் உண்டு, தனி சார்ஜஸ் உண்டு. என்ன கேட்டீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் நம்ம வந்து பண்ண மாட்டோம், இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம். சில ப்ராடக்ட் நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஆடியோ ஒர்க்லாம் பண்ணோம்னா வண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 2 days 3 days நிக்கணும். அப்ப அது ப்ராசஸ் எல்லாம் பெருசு, நம்ம அமௌண்ட் அதிகம். அதே மாதிரி இப்ப பாத்துட்டு இருக்க மக்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் அல்லது வேற ஏதாவது பொருளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணா போது தாராளமா நம்ம வந்து கைட் பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். பண்ணிக்கலாம் நம்ம. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.